இந்த சபரி ட்ராவல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2020 to 23 பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சென்னை ரூட்டில் ஒன் ஆஃப் த டாப் ரேட்டட் ஆப்ரேட்டராக இருந்தாங்க. ஸோ கைஸ், இதுதான் நாம் இன்னைக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற சபரி ட்ராவல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ பஸ்ஸு அண்டு லான்ச் பண்ணி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ட்ரிப்பே போயிட்டுருக்குது. அண்ட் நாம் இன்றைக்கி இந்த பஸ்ஸில் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ஒன் செகண்ட் ஒரு ட்ராவல் vlog. ஸோ நம்ம வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போக போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய ஆப்ரேட்டர். ஆல்மோஸ்ட் ஒரு 3 years பேக் வந்து பாப்புலராக ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ எகைன் கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ சபரி ட்ராவல்ஸ் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் நான் போர்டிங் பாயிண்ட் போயிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:30 ஆகுது. ஸோ 9:40 வந்து பெருங்குளத்தூர் போர்டிங் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்க வேண்டியது என்னென்னா, நான் வந்து 10:30 பஸ்ஸு நினச்சி நான் மட்டும் ஃப்ரீயாக உட்காந்துருந்தேன். நல்ல வேலை க்ளீனர் ஃபோன் பண்ணார். அப்புறம் டக்குன்னு ரேப்பிடோ போட்டு கிளம்பி வந்தாச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு பஸ்ஸு. ஸோ பார்ப்போம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:41 ஆகுது. பஸ்ஸில் ஏறிட்டோம். ஸோ இப்போ டுவர்ட்ஸ் கிளாம்பாக்கம் போயிட்டுருக்குறாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், பிராண்ட் நியூ பஸ். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 1 weeks கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணி. அண்ட் வந்து பெரிய போர்டிங் பாயிண்ட்ஸ்லாம் இல்லை, சிம்பிளாக கோயம்பேடு, போரூர் டோல்கேட், பெருங்குளத்தூர், கிளாம்பாக்கம், அதுக்கப்புறம் ரெகுலரான ரூட் தான். அண்டு வந்து ட்ராப்பிங் பாயிண்ட்ஸும் வந்து நான் ஆக்சுவலாக செக் பண்ணேன். காந்திபுரம் போட்டேன் ஒரு அவசரத்தில். அண்ட் வந்து நான் ட்ராவல் பண்ணுற டேட் பார்த்தீங்க அப்படின்னா August 20. ஸோ August 20 இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஃபேர் பார்த்திங்கன்னா 799 கிட்ட போட்டிருக்காங்க. ரீசனபிள் தான். அண்ட் வந்து இது என்னோடய பர்த்து. ஸோ லோயர் 5 லாஸ்ட் பர்த்துக்கு முன்னாடி சிங்கிள். அண்ட் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. ஸோ வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்தாங்க. அண்ட் வந்து இங்கே ஒரு லக்கேஜ் ஹோல்டர் இருக்குது. ஸோ பேக் என்னோட 10வது நாள் மேலே வச்சுருக்கேன். பிளாங்கெட், பில்லோ கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, கொஞ்சம் நாள் ஆகணும். அண்ட் வந்து இங்கே மொபைல் சார்ஜிங் போர்ட் வித் USB. அண்ட் இங்கே வந்து ஒரு மொபைல் ஹோல்டர். டிஃபால்ட்டான ஏசி வென்ட்ஸ் மேலேயும் கீழேயும். அண்ட் இது ஒரு பாரத் பென்ஸ் 13.5 மீட்டர் 36 பெர்த் ஃபுல் ஸ்லீப்பர். அண்ட் வந்து பிரகாஷில் பாடி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேப்பலா மாடல். நீங்கள் பார்க்கலாம், இன்டீரியர்ஸ் குவைட் இம்ப்ரெசிவ். அண்ட் வந்து கிளாம்பாக்கம்ல வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க. ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் பேசஞ்சர்ஸ் வர வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். முடுவாஞ்சேரி வரைக்கும் போர்டிங் இருக்கான். போர்டிங் முடிச்சதுக்கப்புறம் டிரைவர்ஸ்ட்டை போய்ட்டு ஒரு சின்ன கான்வர்சேஷன் முடிச்சுட்டு வந்தோன்னா அப்புறம் நைட்டு கேபின் நைட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே தூங்கிட்டுருக்காங்க. மூஞ்சி தெரியுதான்னு தெரியல. இப்போதைக்கு நம்மளும் தூங்கலாம் கொஞ்ச நேரம். ஏன்னா இன்னைக்கு ஃபுல் டே ஆஃபீஸில் ஒர்க் இருந்துச்சு, முடிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ சரியான டயர்டு. கேபினேட்டை முடிச்சுட்டு வந்து இப்போ கொஞ்சம் நேரம் நான் தூங்க போகிறேன். ஸோ கைஸ்,
எதுக்கு டிராஃபிக்னே தெரியலை. ஆனால் ஃபுல்லாக டிராஃபிக். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 கிலோமீட்டர் அப்படியே ஊருக்கே தான் வந்துட்டுருக்கோம். முன்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ஸ்லோ மூவிங் தான். மேக்ஸிமம் 60, அதுக்கு மேலே தாண்டவே முடியலை. ரொம்ப நேரமாக அப்படியே தான் வந்துட்டுருக்குறோம். மாநாட்டுக்கு போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா கட்சி கொடி கட்டிட்டு போகிற மாதிரி வண்டியும் தெரியலை. அந்த வண்டியெல்லாம் அங்கேயே ஓரம் கட்டியெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. எங்கே தான் போகிறாங்கன்னு தெரியல. டைம் பார்த்தீங்கன்னா வந்து 1:45 ஆகுது. ஸோ ரெஸ்ட் ரூம் ஸ்டாப் நிப்பாட்டிட்டு இப்போ தான் கிளம்புறாங்க. ஸோ இந்த ஆம்னி பஸ் அசோசியேஷனோட ஸ்டாப் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் போட்டிருந்தாங்க. இங்கே ஆஸ் யூஷுவல் நீட்டாக தான் இருக்கும். ஜஸ்ட் நான் போயிட்டு ஒரே ஒரு பண்ணு மட்டும் சாப்பிட்டு அப்படியே வந்துட்டேன். அண்ட் லயனா கோயம்புத்தூர் ரைடர்ஸ் அண்ட் பொள்ளாச்சி ரைடர்ஸ் தான் உள்ளே வந்துட்டுருக்குறாங்க. அங்கே பார்க்கலாம் நீங்கள். விநாயகர் செல்வம் ஒய்பிஎம் டிராவலினோட புது எம்சி வண்டி இப்போ தான் உள்ளே வந்துச்சு, கொடைக்கானல் வண்டி. அப்புறம் பிஎஸ்எஸோட கத்திஜா ஒன்று, பிஆர்ஆர் பிவி ஜேஜே யாத்திரா ஒன்று. ஸோ பஸ் ஸ்பாட்டிங் வந்து இது ஒரு செமையான ஸ்பாட் ஆக்சுவலாக.
போனேன்னா காலையில் ஒரு டெபாசிட் கிடைக்கும். போயிட்டுக்கலாம் 80 தான் போகிறாங்க. அப்போ நாளைக்கு எடுத்தாங்கன்னா அதே மாதிரி கரெக்டாக எடுத்துருவாங்க. இந்த மாநாடு மட்டும் எல்லாமே வந்துருந்தா நானும் வந்துருப்பேன். சீக்கிரமாக லெவலாக போய் வந்துருப்பேன். இதுக்கு தான் தேவை அவர் அதனால் போட்டு அவங்களுக்கு பிரச்சனை. நாளைக்கு அது எப்படின்னா தான் அவங்களுக்கு அது இறக்கி கட் பண்ணி வந்தேன். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஓகே அவரும் வீடியோ முடிச்சுட்டு வந்துட்டு வந்தவர் அங்கே பண்ணிட்டு வரேன். இதுலேயே கேட்டீங்க ஒர்க்கு எடுத்தாருங்க வீடியோ முன்னாடி ஓட்டத்தை எடுத்துட்டு வர்றாங்க. சரிங்க சரி. இல்லை நான் யாருண்ணே நாளைக்கு வாங்கிக்கலாம் லட்சமாக ரவி என்ன அப்படியே என்ன வந்து ஓடாத ஆள் மாதிரி கேட்குறாரு. என்னங்க ஓடாத ஆள் மாதிரி கேட்குறாரு தெரியாதுங்களா அப்படின்னாரு. இல்லை நான் விசாரிச்சுக்கிட்டாரு எப்படி முடிஞ்சேன்னா ஹெல்ப் பண்ணி எதாவது பண்ணிட்டு இருக்கிறேன். இவ்வளோ தூரம் சொன்னாங்க வந்து பார்த்து பண்ணிட்டு இருக்கலாம். நான் ஓனது நம்பி தான் நிற்கிதா போட்டு வரா வாங்கிட்டு விட்டுமா வாங்கிட்டு வந்துட்டுமா என்ன பண்ணலாம். புரோட்டாவுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ கேஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி ஆகுது. அண்ட் தலைவாசல் டோலை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் உளுந்தூர்பேட்டை பயோ பிரேக் நிப்பாட்டி எடுத்ததுக்கப்புறம் வந்து கேமிங்கில் தான் வந்துட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்லி அண்ட் இதுக்கப்புறம் போய் மறுபடியும் கொஞ்ச நேரம் தூங்கலாம். அப்போதே ஒரு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் தூங்கல, கொஞ்ச நேரம் தான் தூங்கியிருக்கேன். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தூங்கினேன் தெரியல. ஸோ இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் போய் தூங்கிட்டு கருப்பத்தம்பட்டி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம கேபின் கம்மி பண்ணலாம். கரெக்டாக விட்டு ஒன்று இருக்கிறோம். என்ன பண்ணுறது எங்களுக்கு ஒன்று புரியல. அந்த பாலம் ஓப்பர் வேலை செஞ்சதுனால அது 6 மணிக்கு மேலே தான் வந்துட்டாங்க. அது போய் ஒரு 4 மணி நேரம் டைம் பார்த்திங்கன்னா வந்து 6:35 ஆகுது. அண்ட் காந்திபுரம் ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் டைம் ஜெர்னின்னு சொல்லலாம். அண்ட் ஓவரால் ஒரு கம்ஃபர்டபுளான ஜெர்னி. நல்லா தூங்கினேன். அண்ட் வந்து